Agasthyan. I'm a Siddha physician. I have always fascinated about the content creation. அதனால் ஒரு ஈர்ப்பு ரொம்ப நாளாக இருந்தது. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், என்னோடய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் பேசணும். நாட் ஒன்லி மெடிக்கல் கண்டென்ட்ஸ் பட் ஜென்ரலான ஒப்பீனியன்ஸ், தாட்ஸ். ஆனால் யூடியூப் சேனல் நேம் வந்து மீடியோக்ரிட்டி பழகு. ரொம்ப அப்சர்டாக இருக்கும். ஜென்ரல் மீடியோக்ரிட்டி இஸ் பெர்மனன்ட். மீடியோக்கராக இருந்து தான் பெஸ்ட்டாக முடியும். அப்போ நம்ம வந்து அந்த மீடியோக்ரிட்டியை வந்து எம்ப்ரேஸ் பண்ணணும். நான் அதை என்கரேஜ் பண்ண சொல்லலை, அட்லீஸ்ட் அதை எம்ப்ரேஸ் பண்ணுறதுனால மீடியோக்ரிட்டி பழகு. சரி, ஃபஸ்ட்டு இந்த சேனலில் என்ன வீடியோ போடலாம், என்ன கண்டென்ட் போடலாம்னு சொல்லும்போது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்துட்டோம்னாலே எங்கே ஓப்பன் பண்ணாலும் ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸ், ஃபிசிஷியன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டடான இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எவிடன்ஸ் இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா, இதுக்கு உண்மையிலுமே எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றது. அதனால் நான் இந்த எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் பற்றி பேசலாம்ங்க. மெயினாக எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன், அதுக்கு பின்னாடி எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசனுங்கிற பேரில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான். வை ஐ ஆம் ஸ்கெப்டிக் டுவர்ட்ஸ் எவிடன்ஸ் பேஸ்டு அப்ரோச் ஆர் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் அப்ரோச். பீப்புள் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே இதுக்கு வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா, இது உனக்கு எந்த ஒரு ஆதாரம் வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இந்தியாவில் வந்து மினிமலிஸ்ட்னு ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி வந்து இயங்கிட்டு இருக்குது. அவங்களோட ரெவன்யூ வந்து ரொம்ப ஹையாக போயிட்டு இருந்தது. இப்போ அதனால் அது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் அக்வைர் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியை. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த கம்பெனி வந்து ஆர்டினரின்னு ஒரு கெனடியன் கம்பெனியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. மெயினாக பண்ண விஷயம் என்னென்னா, எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சயின்ஸ் பேக்டு ப்ராடக்ட்ஸு, எவிடன்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதில் அவங்களோட ரெவன்யூ வந்து இந்தியாவில் அதிகம். எவிடன்ஸ் பேக்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க, எவிடன்ஸ் பேக்டாக இருக்கிற விஷயம், எவிடன்ஸை வந்து நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதனால் இதை சொல்லிவிட்டு அப்படி போகலான்னு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம நார்மல் காமன் பீப்புள், அதுவும் இந்த டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்மாக வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் நிறைய விதமாக சொல்லும் போது, அப்போ எது உண்மை, இதுதான் எவிடன்ஸா, அதுதான் எவிடன்ஸா, எவிடன்ஸ் காமன் பீப்புளுக்கு வந்தது. அதனால தான் இந்த கம்பெனியோட விக்ட்ரி, பிஸ்னஸ் விக்ட்ரி நான் அதை மாதிரி தான் பார்க்குறேன். அதனால் நார்மல் இந்தியன்ஸுக்கு கூட அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துருக்கு. சரி, அந்த மாதிரி போகிறது நல்லது தானே, அதில் என்ன தப்பு, எவிடன்ஸ் பேஸ்ட் நல்லது தான் நான் சொல்லுவேன். அதன் பேரில் எவிடன்ஸ் பேஸ்டுங்கிற பேரில் பின்னாடி நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்லணுன்னா, அது கொஞ்சம் அந்த மெடிக்கல் எபிஸ்டமாலஜி, அதாவது நாலேஜோட ஸ்டடி. அந்த நாலேஜ் எபிஸ்டமாலஜி எப்படி எவால்வ் ஆகிருக்கு, இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் எந்தெந்த ஃபிலாசபிலாம் சிந்தசஸ் ஆகி இப்போ நம்ம கரண்ட்டாக இந்த மாதிரி நம்ம அப்ரோச்சஸ்லாம் இப்போ இருக்கிறதுல இருக்குன்னு பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து வரணும். ரொம்ப போகிறதுனால நம்ம ரெவல்யூஷன் பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து செகண்ட் பிசி ரோமில் வந்து ஒரு டிசிஷன் இருந்தார், கேலன்னு சொல்லிட்டு. கேலன் நான் வந்து அவர்கிட்ட வந்து ப்ரீ கேலனி போஸ்ட் கேலனிக்கு பிரிச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணுங்கிறத எவல்யூஷன் ஆகிறதுக்கு ரெண்டு பிரிவினர் காரணம். ஒருத்தவங்களை வந்து ரேஷ்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்களை எம்பிரிசிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மெடிக்கல் எபிஸ்டமாலஜி இன்ன வரைக்குமே இந்த ரெண்டு பேரோட தீசிஸ், ஆன்டி தீசிஸ்னால சிந்தசிஸ் ஆகி தான் இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனோட ஃபிலாசபி வந்து பில்ட் ஆகிருக்கு. இந்த ஹெகல்ஸ் டயலெக்டிக் பற்றி தெரியும். ஒரு தீசிஸ், இன்னொரு ஆன்டி தீசிஸ், ரெண்டும் சேர்ந்து சிந்தசிஸ் ஆகி அதுக்கு ஒரு தீசிஸ் வரும். அந்த மாதிரி ஒரு இப்போ இருக்கிற மெடிக்கல் எபிஸ்டமாலஜியோட அப்ரோச்சு அண்டு அதோட மெத்தட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு பிரிவுகள், இந்த ரேஷ்னலிஸ்ட் அண்ட் எம்பிரிசிஸ்ட் இன்ன வரைக்கும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து சிந்தசிஸ் ஆகினா இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் வந்து பில்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரேஷ்னலிஸ்ட் அப்படின்னு என்னென்னா, கேலன் அவங்கள என்ன சொல்கிறாருன்னா, ரேஷ்னலிஸ்ட் ஆர் டாக்மட்டிஸ்ட்டுங்கிறாங்க. இப்போ நம்ம பகுத்தறிவுவாதிகள் நம்மளாம் சொல்கிறோம், அவர் டாக்மட்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட மெத்தட் எப்படின்னா டிடக்டிவ் ரீசனிங் மூலமாக இருக்கும். அதாவது ஒரு லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க. லாஜிக்கல் ரீசனிங்னா எப்படின்னா, அவங்க ஒரு தியரியை பேஸ் பண்ணி, இல்லைன்னா ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இல்லைன்னா ஸ்கிரிப்சர்ஸ் ஆல்ரெடி யாராவது எழுதியிருப்பாங்க, அதை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துருப்பாங்க, அதை ஒரு வேதமாக எடுத்துக்கிட்டு மெக்கானிசம் பேஸ்டு லேர்னிங்னு சொல்லுவாங்க. அதாவது அப்சர்வேஷன்ஸ் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு தியரி, இப்போ
இந்த மாதிரி இயங்குதுன்னு யாராவது ஒருத்தர் எழுதியிருக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் யோசிச்சிருக்கலாம். அந்த மாதிரி அதுக்கான அந்த ஒரு தியரியை வச்சு அவங்க டிடக்டிவ் ரீசனிங், இதனால இது நடக்குது அப்படின்னு நம்மளாம் இப்போ அது எப்படி ஈஸியாக சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு அப்புறம் அந்த ரேஷ்னலிஸ்ட்டு வரிசையில் வந்து நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஹிப்போக்ரேட்டஸ்லாம் வரும்போது இந்த ஹியூமரல் தியரின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் ஆச்சு. ஹியூமரல் தியரின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு 4 ஹியூமர் அவர் சொல்லுவார் ஹிப்போக்ரேட்டஸ். அந்த 4 ஹியூமர் தியரிங்கிறது வந்து ஒரு ரேஷ்னலிஸ்ட் தியரி. ஆனால் ஹிப்போக்ரேட்டஸ் வரும்போது அவர் ரேஷ்னலிஸ்டாகவும் இருந்திருக்காரு, எம்பிரிக்கல் மெத்தடையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, எல்லா காலகட்டத்துலேயுமே ஒரு நல்ல ஃபிசிஷியனுங்கிறவங்க யாருன்னா 2 தியரியும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. கேலன் வந்து ப்ரப்போஸ் பண்ணது அதுதான். இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பேர் ரேஷ்னலிஸ்ட் எம்பிரிசிஸ்ட்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது 2 பேருமே ஒரு ஃபிசிஷியனுங்கிறவங்க ரேஷ்னலிஸ்ட்டாகவும் இருக்கணும், எம்பிரிசிஸ்டாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மக்களுக்கு இதாக இருக்கும்னு அவர் சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடியே மக்களுக்கு வெல்ஃபேர் பண்ணது இந்த 2 இன்டகிரேட் ஆகி வந்த ஐடியாஸ் தான். நீங்கள் ஹிப்போக்ரேட்டஸ் பீரியடில் எம்பிரிசிஸ்ட்னா யாருன்னா, அப்சர்வேஷனை வச்சு நாலேஜை வந்து க்ரியேட் பண்ணுறவங்க. அதாவது அது லேட்டரில் டேவிட் ஹியூம்லாம் எம்பிரிசிஸ்டில் வருவார். அவர் ஒரு 17th centuryயில் வந்தார். அந்த பீரியட்லாம் டேபுலா ரஸாங்கிற ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா க்ளீன் ஸ்லேட்டு. அதாவது இதுக்கு முன்னாடி எந்த தியரி இருந்தாலும் அந்த தியரியெலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களோட சென்சரி நாலேஜாக சென்சரி பெர்செப்ஷன் மூலமாக திரும்பியும் அதை வந்து ரீஎவாலுவேட் பண்ணி அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டுங்கிறது தான் எம்பிரிசிசம். ரேஷ்னலிசம்ங்கிறது என்னென்னா தியரி பேஸ்டு, அதாவது ஒரு டிடக்டிவ் ரீசனிங்கோடு இருக்கிறது. இவங்க வந்து இண்டக்டிவ் ரீசனிங்கோடையும் இருப்பாங்க, இன்னொன்று அது எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டாக போவாங்க. இண்டக்டிவ் ரீசனிங்னா அவங்களாம் உணர்றது, அது இல்லாமல் அவங்க உணர்றதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது. இப்போ ரேஷ்னலிஸ்ட்டுக்கும் இண்டக்டிவ் ரீசனிங் இருக்கும், ஆனால் இவங்க வந்து டிடக்டிவ் ரீசனிங்கும் சேர்ந்து வச்சுருப்பாங்க. இவங்களோட சென்சரி பெர்செப்ஷனை வச்சு அது இல்லாமல் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் பார்ப்பாங்க, ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமில் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இவங்க வந்து ஒரு தியரியை வச்சுட்டு இந்த தியரி ஒர்க் ஆகுதா இல்லையான்றத, ஒர்க் ஆகுதோ இல்லையோ அந்த தியரி பேஸ்டாகவே அவங்களோட ப்ராக்டிசஸ் இருக்கும். இதில் என்னென்னா, இது 2 ஏன் இன்டகிரேட் பண்ணணும்னு கேலன் சொன்னார்னா, இப்போ 2000 ஈஜிப்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு நோய்க்கு வந்து எம்பிரிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அப்சர்வேஷன். அதான் அந்த காலத்தில் அவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கொடுத்து பார்த்துருக்கலாம், அதை அப்சர்வ் பண்ணி இது கேட்குது அப்படின்ட்டு ஒரு எம்பிரிசிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலாக ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸில் பார்த்து எக்ஸ்பெரிமெண்டலாக அவங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கும். இன்னொன்று அவங்க வந்து அவங்களோட மெடிசனை வந்து பொதுவாக ப்ரீஸ்கிட்டிருந்து அவங்க கற்றுக்குவாங்க. அதனால் இந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கும் போது அவங்க என்ன வந்துடுறாங்கன்னா, அந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ்லாம் அதோட இந்த எம்பிரிக்கலாக அந்த ஹெர்ப்ஸ்லாம் கொடுத்து பார்க்குறதோட இந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸையும் சேர்த்து கொடுக்குறது. இது ரேஷ்னலிஸ்ட்டு அந்த காலத்தில் இருந்தது. அதுவே ஹிப்போக்ரேட்டஸ் 5th BC வந்து பார்த்திங்கன்னா, ஹிப்போக்ரேட்டஸ் வந்து இந்த சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் விட்டுட்டு நேச்சுரல் எக்ஸ்ப்ளனேஷன், நேச்சுரலிஸ்டிக் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போயிட்டார். நாங்கள் அவர் மித்திக்கலாகவே எடுத்துக்கல, அவர் தான் ஃபாதர் ஆஃப் மெடிசன் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் ஒரு வகையில் ரேஷ்னலிஸ்ட் தான். நீங்கள் சொல்கிற அந்த டாக்மட்டிஸ்ட் மாதிரியும் இருப்பார். ஏன்னா அதாவது எம்பிரிசிஸ்ட்டுக்கும் ரேஷ்னலிஸ்ட்டுக்கும் என்னென்னா, இப்போ இந்த தியரி பேஸ்டான ஒரு ரீசனிங் இருக்கும் போது தான் கன்வென்ஷனலாக ப்ராக்டிசஸ் ஈஸியாக பண்ண முடியும். எம்பிரிசிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தியரி இருக்கணும். அதை தான் கேலன் பின்னாடி வந்த கேலன் என்ன பண்ணார்னா, அப்சர்வேஷன் வித் தியரி இது 2 இருந்தால் தான் எவால்வ் ஆகும் மெடிசன், ஒரு பேஷண்ட்டுக்கு வெல்ஃபேர் இருக்கணும் அப்படின்றது. ஹிப்போக்ரேட்டஸ் காலத்தில் நம்ம அவர் ஃபாதர் ஆஃப் மெடிசன் சொல்கிறோம். அவர் பேசிக்காக என்ன பண்ணார்னா, இந்த எஜிப்தியன் ப்ராக்டிஸில் இருக்கிற மாதிரி சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டு தள்ளிட்டார். நேச்சுரலிஸ்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தார். நேச்சுரலிஸ்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது எம்பிரிக்கல் ட்ரீட்மெண்ட் மேலே அவர் காலத்தில் தான் அந்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிளினிக்கலாக ஒவ்வொரு கிளினிக்கல் சிம்டம்ஸ் அண்டு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்து அது எம்பிரிக்கல் மெடிசனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவே நம்ம சித்தாவில் எடுத்திங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிண்ட்ரோமல் பேஸ்டு பாடல்களாக இருக்கும். எல்லா பாடல்களும் எடுத்திங்கனாலே தெரியும். மெயினாக யோகியில் அகஸ்தியர் இதெல்லாம் நீங்கள் வந்து
சிண்ட்ரோம்லாம் அந்த ரெக்கார்டிங் இருக்கும், அந்த இது இருக்கிறது. அவங்களும் சித்தர்ஸுமே ரேஷனலிஸ்ட் அண்ட் எம்பிரிசிஸ்டோட கலவையினால் உள்ளே வந்தவங்களாக தான் அந்த பாடல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அதே ஹிப்போக்ரேட்டஸும் அதே தான் பண்ணார். அவர் மெயினாக என்னென்னா அந்த சூப்பர் நேச்சுரலாக இருக்கிற எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நேச்சுரலிஸ்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ்லாம் இல்லை அப்படின்னு. ஆனாலும் அவருக்கு அந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் இல்லைனாலும் இவரோட எம்பிரிக்கல் அப்சர்வேஷன் மட்டும் பத்தலை. எம்பிரிக்கல் ரீசனிங்க்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இது கொடுத்து பார்த்தா தெரியும்னா அதை என்ன கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு தியரி தேவைப்படுது. அந்த நேரத்தில் ஒரு தியரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரேஷ்னலிஸ்ட்டு தேவை. அதை எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்குறதுக்கு தான் எம்பிரிசிஸ்ட். நான் எதனால் இந்த இது வருதுன்னா, இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் ஓரளவுக்கு எம்பிரிசிஸ்ட்டுக்கு சாதகமாக இப்போ இருக்குது. ஆனால் எவ்வளோ சிந்தசிஸ் ஆகி அது ரிஃபைன்டானது தான். ஆனால் அதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். எதனால் நான் ஸ்கெப்டிக்கலாக இருக்குன்றது. இப்போ ஹிப்போக்ரேட்டஸ் காலத்துலேருந்து பேசுவோம். அவர் எம்பிரிக்கல் அப்சர்வேஷன் கிளினிக்கலாக எல்லா சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அவரோட காலத்தில் என்னென்னா அவருக்கு ஒரு தியரி தேவைப்படுச்சு. அந்த தியரி நம்ம எம்பிரிக்கலாக இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தியரி இருக்கிறதுனால தான் அவரால் கன்வென்ஷனல் ப்ராக்டிசஸில் இருக்க முடியுது. ஃபாதர் ஆஃப் மெடிசன் நம்ம சொல்கிறது மெயின் ரீசன். அவர் ஹியூமரல் தியரி ப்ரப்போஸ் பண்ணார். அதாவது நம்ம பாடியில் 4 ஹியூமர்ஸ் இருக்கும். அவங்க சொல்கிறது எல்லோ பைல், பிளாக் பைல், பிளட்டு, இன்னொன்று. இந்த அந்த நாளோட இம்பேலன்ஸ்னால தான் டிசீசஸ் வர்றது அப்படிங்கிறது. அதுவே நீங்கள் இங்கே சைனீஸ் மெடிசன் வந்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான். இந்த சி எனர்ஜின்னு சியோட டிஸ்டர்பன்ஸ், இன் யாங் தியரிலாம் இருக்கும். அதாவது இது ரெண்டுத்தில் எந்த வைட்டல் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கோ இல்லை கம்மியாக இருக்கோ இல்லை டிஸார்டராக இருக்கும்போது டிசீஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க எம்பிரிக்கலான ட்ரீட்மெண்ட். அவங்க எம்பிரிசிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணால் தான் அவங்களால ஒரு ப்ராக்டிஸ் இருக்க முடியும். அந்த ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல சொல்ல வருது. எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் ஏன் ஸ்கெப்டிக்கலாக இருக்குன்னா, அது மோர் அண்ட் மோர் எம்பிரிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிருக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறது நல்லது. ஆனால் அதுக்கு ஒரு தியரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரேஷனலிஸ்டோட மென்டாலிட்டி வேணும். அதனால தான் ஹிப்போக்ரட்டிஸ் அப்புறம் க்ரீக்கு ஹிப்போக்ரட்டிஸ் க்ரீஸில் இருந்தார். அப்போ அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர் டெவலப் ஆகும்போது அவர் ப்ரப்போஸ் பண்ணது அவர் ஹிப்போக்ராட்டிக்கலாக அவங்க அங்கேருந்தானே எவால்வ் ஆகிருக்கும். அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அது நல்ல இதாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார், நீங்கள் இந்த 2 பேர் சண்டை போடுறது மேட்டர் கிடையாது, ரெண்டையும் இன்வால்வ் பண்ணால் தான் இது பண்ண முடியும். ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அவர் டிக்ளேர் வெளிப்படையாக ஒரு அப்சர்வேஷன் வித் தியரி, ஒரு தியரி அந்த தியரியை அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது கேலன் தான் அப்போ ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பித்தார். அதனால தான் நான் ப்ரீ கேலானிக் போஸ்ட் கேலானிக் சொல்லியிருக்கேன். கேலனுக்கு முன்னாடியே எல்லா ப்ராக்டிசஸுமே ரெண்டும் கம்பைன் பண்ணி இன்டகிரேட் பண்ணி தான் நடந்திருக்கு. இப்போவும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. எப்போவுமே அதுதான் நடக்கும். ஒரு எம்பிரிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டாக இருக்கிறது முக்கியம், எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்குது. ஆனால் அதுக்கான தியரிங்கிறது க்ரியேட்டிவ் ஃப்ரீடம். ஏன்னா சயின்டிஸ்ட் ஆர் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு க்ரியேட்டிவாக இருந்தால் தான் அவங்களால இன்வென்ஷன்ஸ் பண்ண முடியும், டிஸ்கவரிஸ் பண்ண முடியும், ஒரு தீசிஸ் யூஸ் பண்ண முடியும். அதனால் இது ரெண்டுமே ஒன்று வரும். இப்போது அங்கேருந்து வருவோம். ஹிப்போக்ராட்டஸ் இந்த ஹியூமோரல் தியரிங்கிறது ரேஷ்னலிஸ்ட் ஐடியா. டிஸ்பைட் ஹியூமோரல் தியரி, he do all the empirical kind of practice அதெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் கேலன் வந்ததுக்கப்புறம் கேலன் தான் டிசைட் பண்ணார், அனிமல்ஸை டிசைட் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா அனிமல்ஸை டிசைட் பண்ணி அது மூலமாக அதில் ஒரு தியரி அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அந்த தியரி ஹியூமன்ஸ்க்கு பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனார். அவர் அதுக்கப்புறம் நிறையா தியரிஸை ப்ரப்போஸ் பண்ணார். ஆனாலும் தியரிஸும் வேணும், அப்சர்வேஷன் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் அனிமல்ஸில் பண்ண டிசெக்ஷன், இந்த நர்வ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நிறையா பண்ணியிருப்பார். அது என்னென்னா எந்த நர்வ் ஏதாவது நர்வை சிவியர் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஏதாவது நர்வை லிகேட் அதுக்கேற்ற மாதிரி அந்த லிம்ப் எதுவும் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்ருப்பார். அந்த மாதிரி ஒரு இது அவர் பண்ண மெயின் விஷயம் என்னென்னா, அவர் பண்ண ப்ராக்டிஸ் மூலமாக என்ன ஒன்று யோசிச்சாருன்னா, அப்சர்வேஷன் முக்கியம், தியரியும் முக்கியம். தியரி இல்லாமல் அப்சர்வ் பண்ண முடியாது. அதாவது ரேஷ்னலிஸ்ட்டும் தேவை, எம்பிரிசிஸ்ட்டும் தேவை. இந்த இடத்துல இவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டார்.
இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த நம்ம சைனீஸில் எப்படி சி இன்யாங் தியரியோ அதே மாதிரி ஆயுர்வேதா சித்தாவில் எடுத்திங்கன்னா இந்த 3 ஹியூமர்ஸ் தியரி வரும். ஹிப்போக்ரட்டஸ் 4 ஹியூமர்ஸ் சொன்னார். இங்கே வந்து வாத பித்த கபான்னு சொல்லுவாங்க. சித்தாவில் அதே தான், வாத பித்த கபம், வலி, அழல், ஐயம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த 3 ஃபோர்ஸஸில் ஏதாவது இம்பேலன்ஸ் வந்ததுன்னா எந்த மாதிரி டிஸார்டர்ஸ் வரும், எந்த 2 சேர்ந்ததுன்னா எந்த மாதிரி வரும், எந்த ஒன்று டாமினண்ட்டாக இருந்ததுன்னா எந்த மாதிரி வரும் அப்படின்றது. அது வந்து அவங்களுக்காக ஒரு ரேஷ்னலிஸ்ட்டு மெக்கானிசம் பேஸ்டு லேர்னிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் அவங்க வந்து நம்ம நாடி பரீட்சை எண் வகை தேர்வுகளும் அந்த மாதிரி வந்த ஒரு இதுதான். இப்போ 8 கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யோகி அகத்தியர் காலத்தில் யோகி வைத்திய சிந்தாமணி அகத்தியர் வைத்திய காலத்துலலாம் உங்களுக்கு வந்து நாடி பரீட்சை நீர்க்குறி இதெல்லாம் இருக்கும். அதுவே தேரன் காப்பியத்தில் தான் அந்த எண் வகை தேர்வு அப்படிங்கிறத நாடி முதலான எண் வகை தேர்வு அப்படின்றது இருக்கும். இது எங்கேருந்து எப்படி வந்து எவால்வ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு எட்டமாலஜிக்கல் லிங்குவிஸ்டிக் நாலேஜெலாம் இருக்கிறவங்க அதை இது பண்ண தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம போக விரும்பல. அந்த இடத்துலேயே சிந்தசிஸாக இருக்கும். ஒருத்தங்க வந்து ரேஷ்னலிஸ்ட், அவங்க நாடி மட்டும் பார்த்துருப்பாங்க, நாடி பார்த்ததை எழுதி வச்சுருப்பாங்க. அதை ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட்டாக, அதாவது ஸ்கிரிப்சராக கெலானிக் தாட்டில் பார்க்கணும். கெலானிக் தாட்டுங்கிறது என்னென்னா அதாவது ரேஷ்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன தான் கேலன் வந்து ரேஷ்னலிஸ்ட் அண்ட் அப்சர்வேஷன் இருந்தாலும் கெலானிக் தாட்டுங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தேவை, ஆனால் நம்ம தியரியும் சேர்ந்து பார்க்கணும். கெலானிக் தாட்டில் பார்த்தோம்னா அந்த மாதிரி எண்வகை தேர்வுகளுமே சிந்தசிஸ் ஏதோ வந்துருக்கும். ஒருத்தர் எழுதி வச்சுருப்பாரு ரெக்கார்ட் பண்ணி, அதை டிடக்டிவ் ரீசனிங் மூலமாக லாஜிக்கல் ரீசனிங்கிறது தான் டிடக்டிவ் ரீசனிங். இப்போ நீங்கள் ரேஷனலிஸ்ட் டாக்மெட்டிசம் சொன்னாலும் அவங்க பண்ணுறதும் லாஜிக்கல் ரீசனிங் தான். டிடக்டிவ் ரீசனிங் அவர் எழுதுனதை இவங்க அப்ளை பண்ணி அவர் எழுதியிருக்காரு, அப்போ சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும். அங்கே ஒரு எம்ப்ரிசிஸ்டாக இருந்து அவங்க ஒரு விஷயத்தை சிந்தசிஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. இப்படி டெவலப் ஆகி எண் வகை தேர்வுகள் வந்திருக்கலாம். இல்லைன்னா எண் வகை தேர்வுகள் ஆல்ரெடி இருந்து டெவலப் ஆகி இந்த இவ்வளோ டயக்னோஸில் தேவையில்லை, வெறும் நாடி நீர்க்குறி இது மட்டும் போதும் அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கரண்ட்டாக எண் வகை தேர்வுகளும் பார்க்குறோம். அதுக்கு வந்து இன்னும் நம்ம போக என்னென்னா இந்த ஸ்கோர்ஸ் ரெடி பண்ணோம். இப்போ நைஸ் ஸ்கோர்ஸ் மாதிரி எண் வகை தேர்வுகளுக்கு இந்தந்த இதில் ருமட்டாய்டுக்கு கொடுக்குற மாதிரி ஸ்கோர்ஸஸ் அடுத்து எவால்வ் ஆகணும்னா அந்த மாதிரி போகணும். நோயாடலில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த நாடி, இந்த நெய்க்குறி, இந்த நீர்க்குறி, மெயின் நீரமைப்புக்கு நீர் நீரமைப்புனா இந்த டயக்னோசிஸில் இவ்வளோ ஸ்கோர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப. ஏன்னா நீங்கள் இப்போ டயக்னோசிஸ் எடுத்தாலும் எவிடன்ஸ் பேஸ்டுன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன தெரியும்னா எதுவுமே 100% கிடையாது அப்படிங்கிறது தெரியும். அது என்னென்னா பின்னாடி வரவங்களுக்கு இப்போ எவிடன்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்னொன்று பெரிய விஷயம் எவிடன்ஸ் பேசுகிறவங்களுக்கு தேர் இஸ் நோ சச் திங் கால்ட் அப்சல்யூட் எவிடன்ஸ். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த எவிடன்ஸே கிடையாது. அப்சல்யூட் ஃபேக்ட், அப்சல்யூட் எவிடன்ஸுங்கிறது வந்து இந்த இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் அது அப்சல்யூட் எவிடன்ஸுங்கிறதே கிடையாது. ஏன்னா அங்கே தான் கிரிட்டிக்கல் ரேஷனலிசம் வருது. கால் பாப்பர் வராரு. கால் பாப்பர் என்ன பண்ணுறாரு, ரீசெண்டாக ஒரு 90s இருந்தவர் ஃபால்சிஃபிகேஷனிசம் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். ஃபால்சிஃபிகேஷனிசம்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் அவருக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நம்ம நல்ல ஹைபோதசிஸ் ப்ரப்போஸ் பண்ணுறது எல்லாமே அந்த ஒரு அவரோட இன்புட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தது. அவர் என்ன பண்ணுவார்னா இப்போ ஒரு எவிடன்ஸ் வந்து அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் இடமாவது கொடுக்கணும். அப்போ தான் அது எவிடன்ஸ். அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுனா அதை ஃபால்சிஃபை பண்ணுறது. அது வந்து அதை எதனால் இந்த இதுன்னா இதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் இப்போ வெரிஃபிகேஷனிசம் இருந்தது. அதுக்கு முன்னாடி அவர் இருக்கும்போது 1900s 1920s வந்து லாஜிக்கல் பாசிட்டிவ்ஸ்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க ஒரு எம்ப்ரெசிஸ்ட் இதில் வந்தது. இப்போ எப்படி எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் இப்போ அந்தளவுக்கு எம்ப்ரெசிஸ்ட்டுக்கு லீன் ஆகலை. ஆனால் லைட்டாக எப்பயுமே எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்ங்கிறது ஓரளவுக்கு எம்ப்ரெசிஸ்ட்டுக்கு ஒரு ஹை ஹேண்ட் கொடுக்கும். ரேஷனலிஸ்ட்டு வந்து ரெண்டாந்தர ஆளுகளாக தான் பார்ப்போம். ஆனால் ரேஷனலிஸ்ட் இருக்கிறதுனால தான் இந்த எம்ப்ரெசிசமும் வளருது. அதுவும் அவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் இப்போ வந்து எவால்வ் ஆனது இந்த கிரிட்டிக்கல் ரேஷனலிசம், கிரிட்டிக்கல் ரியலிசம் இந்த கான்செப்ட்லாம் வந்தது. நம்ம அது அப்படியே இங்கேருந்து போகலாம். இப்போ கிரிட்டிக்கல் ரேஷனலிசம் வந்து எதனால் சொன்னால் இந்த லாஜிக்கல் பாசிட்டிவிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
அதாவது இப்போ நம்ம அப்சர்டாக பேசுகிறவங்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்காது, சும்மா ஏதோ ஒரு அப்சர்டான ஒரு ஃபேக்டை சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷன் சொல்லிட்டு இது சரியாயிடும் அப்படிங்கிறவங்கள இப்போ நம்ம பார்க்குறோம்ல. அப்படி பார்த்துட்டோம்னாலே நம்ம இன்னும் 1920s தான் இருக்கோம். ஏன்னா லாஜிக்கல் பாசிட்டிவ்ஸோட மைண்ட் செட் இருக்கும். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிக்கல் கிளைம் வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை வந்து அவங்க எம்பிரிக்கலாக வெரிஃபை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இன்னொன்று அவங்க இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணாங்கன்னா, மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸாக எடுக்கவே மாட்டோம்னு சொல்கிறது. இப்போ மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸாக எடுக்கவே மாட்டோம்னு சொன்னோன்னா அவங்க ரேஷனலிஸ்டோட ஐடியாலஜி ஏகப்பட்டது அடிவாங்க. சி எனர்ஜி, வாத பித்த கதம், அந்த இதெல்லாமே அடிவாங்க. அது வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணி ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி போனதுனால ஒரு 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 1/4 நூற்றாண்டு அந்த மாதிரி இருந்தும் அதுக்கப்புறம் சயின்ஸ் எவால்வ் ஆகாதது அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கெல்லாம் 1920s காலாவதியாகி அதுக்கப்புறம் இமானுவேல் காண்ட் வந்து டிரான்சென்டென்டல் ஐடியலிசம்னு கொண்டு வந்தார். அதாவது அவருக்கு முன் டிரான்சென்டென்டல் ஐடியலிசம்ங்கிறது என்னென்னா, மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸையும் நம்ம ஒரு எவிடன்ஸாக ஏற்றுக்கணும். மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸ்னால் அதாவது நம்ம சென்சரி பெர்செப்ஷனில் இல்லாத சில விஷயங்கள்லாம் நம்ம மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸாக கொண்டு வருவோம். மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸுக்கு அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட்டு, மல்டிவர்ஸ் கான்செப்ட்டு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் கான்செப்ட், இது எல்லாமே இந்த மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான். அது கதை தானே, அதை ஏன் நீங்கள் சயின்ஸோட விட்டுறீங்கன்னா, அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் அது தியரியும் நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு அதுவும் ரிசர்ச்சாக போயிட்டு தான் இருக்குது. இப்போ பேசுகிறவங்க சில அப்சர்டான விஷயங்கள்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் பேசுகிறவங்களோட மைண்ட் செட் இன்னும் லாஜிக்கல் பாசிட்டிவிஸ்டாக தான் இருக்காங்க. அவங்க இன்னும் இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசனாக இருக்குது. ஆனால் இவங்க தான் இப்போ கீ ஒப்பீனியன் லீடர்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி கீ ஒப்பீனியன் லீடர்ஸ்னால் இவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டாங்கன்னா அதுதான் வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னமும் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் இப்போ எப்படி இயங்குதுன்னு தெரியாமல் லாஜிக்கல் பாசிட்டிவிஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால நிறையா ப்ராப்ளம்ஸ்ங்கிறத விட நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, நிறையா சில சிஸ்டத்தோட இன்டெகிரிட்டியை அதை பாதிக்கிற மாதிரிலாம் இருக்குது. சரி, இப்போ இந்த ஃபால்சிஃபிகேஷனிசம் ஒரு எவிடன்ஸ் வந்து அப்சல்யூட்டுன்னு நம்ம சொல்லவே கூடாது. கார்ல் பாப்பர் ப்ரப்போஸ் பண்ண தேரிப்படி அதுக்கு வந்து ஒரு மெயினாக அது ஃபால்சிஃபை பண்ணுறதுக்கான இடத்த அது கொடுக்கணும். ஏன்னா அது அப்சல்யூட் ஃபேக்ட்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அது வந்து ஒரு தியரி மாதிரி ஆகிடும். எம்பிரிசிஸ்னாலையும் அதை திரும்பியும் அது வந்து அவங்க வந்து அந்த டேபுலோ ரஸாங்கிற அந்த க்ளீன் ஸ்லேட்டுங்கிற ஒரு விஷயமே அங்கே அடிவாங்க. அடுத்து வர்றவங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்காம எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே அதனால தான் 95 அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ங்கிற கான்செப்ட் வந்தது. நம்ம நல்ல ஹைபோதசிஸ் ப்ரப்போஸ் பண்ணோம். நல்ல ஹைபோதசிஸ் ரிசர்ச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வென்ஷன் வந்து இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆகுங்கிற ஒரு தீசிஸ் மைண்டில் இருக்குது. அதுதான் ரிசர்ச் நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்படின்னா நல்ல ஹைபோதசிஸ் எப்படி ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா, இந்த இன்டர்வென்ஷன் இந்த கண்டிஷனுக்கு ஒர்க் ஆகாதுங்கிறது நல்ல ஹைபோதசிஸாக க்ரியேட் பண்ணிடுவீங்க. உங்களோட ரிசர்ச் எதை நோக்கி இருக்குன்னா அந்த நல்ல ஹைபோதசிஸை டிஸ்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது அதை உடைக்கணும். அதை உடைக்கிறது தான் உங்களோட ரிசர்ச். அப்படி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இதாகும். இப்போ இதனால அந்த மாதிரிலாம் எவால்வ் ஆகி தான் இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் இருக்குது. இது நீங்கள் அப்படியே திரும்பி நம்ம இங்கே வருவோம். கேலனை தாண்டி அதுக்கப்புறம் அவிசென்னா இருந்தது. அவிசென்னானா நம்ம பெர்ஷியன் அவர் அந்த கிரெக்கோ ரோமன் மெடிக்கல் டெக்ஸ்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு அரபிக் லோக்கல் விஸ்டத்தையும் சேர்த்து அவர் காலத்தில் அவர் இன்னமும் இந்த கேலனோட அந்த ஒரு லெகசியை ஃபாலோ பண்ணார். ஒரு 600 இயர்ஸ்க்கு அவரோட தான். கேலன் வந்து ஒரு 1000 இயர்ஸ்க்கு கேலனோட ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தது. அப்புறம் அவிசென்னா வந்தார். அவிசென்னா வந்து அவர் பண்ணது என்னென்னா இந்த கிரெக்கோ ரோமன் நாலேஜும் எடுத்துக்கிட்டாரு, அரபிக் அவங்களோட இஸ்லாமிக் லோக்கல் நாலேஜ் மெடிக்கல் நாலேஜையும் எடுத்துக்கிட்டு கேன் ஆஃப் மெடிசன் ஒரு புக்கு போட்டார். அந்த புக்கெலாம் மெயினாக அதே மாதிரி தான். அவரும் வந்து அந்த ரேஷ்னலிஸ்ட் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் அவர் அந்த கேன் ஆஃப் மெடிசன் என்ன பண்ணியிருப்பாருன்னா கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்திருப்பார். ஈவன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம கண்டக்ட் பண்ணலாங்கிற ஒரு நிறைய ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருப்பாரு.
அவர் தான் மெயினாக இன்சிஸ்ட் பண்ணது, டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் எந்த அளவுக்கு பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு ட்ரக்கையும் டெஸ்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற மெயினான இதுக்கு வந்து அவிசென்னா கேலன் ஃபவுண்டேஷன் போட்டார். அவிசென்னா வந்து அதை வந்து நல்லா இம்ப்ளை பண்ணார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, பெட் சைட் டு பெஞ்ச் சைட், பெஞ்ச் சைட் டு பெட் சைட் கணக்கு. நம்மளோட ட்ரான்ஸ்லேஷனல் மெடிசன் அப்ரோச் தான் சொல்கிறது. ஃபிசிஷியனுங்கிறவங்க கேசஸ் ரெகுலராக பார்க்கணும், அதே சமயம் ட்ரக்கை டெஸ்ட் பண்ணுற இடத்துலையும் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவிசென்னா இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே எவால்வ் ஆகி அப்படியே வந்தீங்கன்னா 17th centuryயில் டெஸ்கார்ட்டு, அதுக்கப்புறம் ஹியூம் இருக்காங்க. டெஸ்கார்ட் வந்து மெயினாக ரேஷனலிஸ்ட்டுக்கு ஒரு இதாக இருப்பார், ரெனே டெஸ்கார்ட்டுன்ட்டு. அதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா டேவிட் ஹியூம், இவர் எம்ப்ரிசிஸ்ட்டு. டெஸ்கார்ட் வந்து ரேஷனலிஸ்ட்டுக்கு ஐடியாலஜி. அவர் காலத்தில் கார்ட்டீசியன் டுவலிசம் அப்படிங்கிற ஒரு, அதாவது மைண்ட் பாடி டுவலிசம். பாடிங்கிறது ஒரு மெஷினு, அதுக்கு வந்து பிரெயின் வந்து மேபி அது கனெக்டடாக இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி இம்மெட்டீரியலாக ஒன்று இருக்கும் இல்லை. அது வந்து அந்த கார்ட்டீசியன் டுவலிசம்னு கொண்டு வரும்போது அங்கே வந்து நீங்கள் என்ன தான் எம்ப்ரிசிஸ்டாக இது பண்ணாலும் அதை தாண்டி இம்மெட்டீரியலாக ஒன்று இருக்கும். அதனால் அந்த ஒரு ரெனே டெஸ்கார்ட்டோட ரேஷனலிஸ்ட் இந்த மாதிரி கார்ட்டீசியன் டுவலிசம் வந்து, அதே டேவிட் ஹியூம் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்ம எம்ப்ரிசிஸ்டை வந்து திரும்பி எடுத்துகிட்டு வந்தார். எம்ப்ரிசிசம் வந்து ஸ்கெப்டிசிசம்லாம் டேவிட் ஹியூம் காலத்தில், அவருக்கு முன்னாடி லாக்கு இவங்க, அதாவது மெட்டாஃபிசிக்கலாக சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஏற்றுக்காத நிலைமையிலே இருந்தாங்க. அதனால தான் இந்த எம்ப்ரிசிஸ்ட் ரேஷனலிஸ்ட் ஐடியாலஜிக்கு ஒரு இதாகிட்டே இருக்குது. இப்போ இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறாங்க, இது அவங்க அதுக்கு அவரது அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது இது வந்து என்ன ஒரு பிரச்சனை பண்ணுதுன்னா, வெல்ஃபேர், பேஷண்ட் வெல்ஃபேருக்கு இது பண்ணாத மாதிரி ஆயிடும். இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து வெறும் டிபேட்ஸில் ஆர்டிக்கல் மாற்றி மாற்றி பப்ளிஷ் பண்ணுறதெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க தவிர பேஷண்ட் வெல்ஃபேர் எந்த காலத்துலேயும் இவங்களால பாதிக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா எவன் ஒருத்தன் ஃபிசிஷியனாக இருக்கானோ அவனுக்கு நேச்சுரலாக கேசஸ் பார்க்க என்ன தெரியும்னா, அவனுக்குன்னு ஒரு இன்ட்யூட்டிவ் நாலேஜ் வந்துடும், கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வந்துடும். அதனால் அவங்க எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசனையும் எடுத்துக்குவாங்க, இவங்க சொல்கிற விஷயங்களும் எடுத்துக்குவாங்க. அதனால தான் இப்போ நான் இதை பேச வரேன்னா, ஒரு கிளினிஷியன் ஃபிசிஷியனாக இருந்தோம்னா நம்ம எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் பற்றி பேசும்போது கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸை பற்றி பேசியிருக்கணும், மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸ்லாம் எவ்வளோ முக்கியங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதனால் இது ஓரளவுக்கு எம்ப்ரிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசாமல் இருக்கிறது ஒரு விஷயந்தான். அதனால தான் நம்ம இதை கொண்டு வர்றது. இப்போ அவர் காலத்தில் அந்த மாதிரி டெஸ்கார்ட்டு, ஹியூமு இந்த மாதிரி வந்துருந்தாங்க. கார்ட்டீசியன் டுவலிசம் வந்தது. அதுக்கப்புறம் இவர் வந்து நம்ம எம்ப்ரிசிசம் வந்து இண்டக்டிவ் எம்ப்ரிசிசம் வந்தாங்க. அதாவது சிங்கிளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற, ஒருத்தர் சென்சரியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நம்ம வந்து இண்டக்டிவ் ரீசனிங்காக எடுத்துக்கிட்டு இது பண்ணணும் அப்படின்றது சொன்னாங்க. இதெல்லாம் நான் பேசுகிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப குழப்புது அப்படிங்கும்போது, மைண்ட் அண்டர்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் இருந்தது, 2 சீசன் வந்திருக்கு. அது எடுக்கல, அதுக்கப்புறம் ஏன் எடுக்கலன்றது தெரியல. அவர் அந்த அந்த இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பிஹேவியர் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க எஃபிஐயில், ஒரு லேட் 70s. எதனாலனா அந்த காலத்தில் எந்தவித மோட்டிவுமே இல்லாமல் ஒரே மாதிரி நிறையா கொலைகள் நடக்கும், அதுக்காக நிறைய பேர்த்த பிடிப்பாங்க, அவங்கெல்லாம் சைக்கோபேத்திக் கில்லர்ஸாக இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எப்படி இவங்க உருவாகுறாங்க, என்ன அவங்க மைண்டில் இருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு பிடிக்கிறாங்க. ஆனால் அதோட மோட்டிவ் தெரியல, அது எதனால் பண்ணுறாங்கன்னு தெரியலங்கும் போது அது அவங்க பிஹேவியர்லாம் அனலைஸ் பண்ணுறத இந்த பிஹேவியர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கும். அதில் நம்ம ப்ரோட்டகனிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டன் ஃபோர்டுன்னு இருப்பான். அவன் வந்து இந்த மாதிரி அவங்க கூட இன்னொரு ஆள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜெயிலில் இந்த மாதிரி சைக்கோபேத்திக் கில்லர்ஸ் கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்துகிட்டு அவங்க மைண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வாரம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதில் மெயினாக எட் கெம்பர்னு ஒருத்தரை வந்து இவன் இன்டர்வியூ எடுப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஒரு ஆள்கிட்டே வாரமாக போய் பேசி அவனுக்காக ஒரு இன்ட்யூஷன் வந்துடும், இன்சைட் வந்துடும். அந்த டிடக்டிவ் ரீசனிங், அவனோட இன்சைட்ஸு. இன்னொன்று, இவன் சொல்கிறத வச்சு இவன் மைண்டுக்குள்ள ஒரு தியரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேஷனலிஸ்ட் அப்ரோச்சு. இவன் போய் கேட்டது ஒரே ஒரு எவிடன்ஸு, அதை வச்சு இவனாக ஒரு இன்சைட் கிரியேட் பண்ணி ஒரு தியரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவான். இந்த தியரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அந்த தியரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுலேருந்து ஒரு 4-5 காசு அதே மாதிரி கேஸை சால்வ் பண்ணிடுவான்.
அவனோட இண்டக்டிவ் ரீசனிங் இவன் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் எவிடன்ஸ் எடுத்திருக்கான். ஆனால் இவன் ஒரு தியரி ஃபார்ம் பண்ணிட்டான் வச்சு, கிட்டத்தட்ட ஒரு ரேஷனலிஸ்ட். இந்த தியரியை ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த தியரியை வந்து ஒரு 4-5 ரியல் லைஃப் சினாரியோவில் இது பண்ணி அது வந்து அவன் அது சில கேசஸ் சால்வ் பண்ணியிருப்பான். அதுவே அதுக்கப்புறம் பின்னாடி இது வந்து உங்களுக்கு பார்க்க இப்போ ரேஷனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ முக்கியங்கிறது இதில் தெரியும். ஆனால் இது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வேணுங்கிறது. அந்த இடத்துல தான் நம்ம பின்னாடி வந்து ஒரு உமன் வருவாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எவிடன்ஸ் பேஸ்டாக தான் போகணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணணும், ஒருத்தர்கிட்ட எவிடன்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறது மட்டும் பத்தாது, எல்லாத்துலேயும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி கொஸ்டினர் வச்சு அதுலேருந்து ஒரு டேட்டாவை அரைவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு தான் கேசஸ் சால்வ் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் தான். இவங்க வந்து எம்பிரிசிஸ்ட்டு. இதில் என்னென்னா இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களுக்கும் ஆகவே ஆகாது. அதனால தான். ஆனால் இவங்க கேஸஸ் சால்வ் பண்ணுறதுக்கு இவனை தனியாக இது பண்ணோம்னா அது ஒரு அன்எத்திக்கலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இவங்களை தனியாக இது பண்ணோம்னா கேசஸ் அந்தளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்டெகிரேட்டடாக அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது கேசஸ் நிறையா சால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு விஷயந்தான் இதில் இருக்குது. அதனால் மக்களுக்கு வந்து எப்பயுமே இது ரெண்டுமே தேவை. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கலாம், அதனால் இதுதான் தேவை. அந்த மாதிரி தான் நம்ம 17th century டெஸ்கார்ட், ஹியூம் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்க. டெஸ்கார்ட்டை ஃபாலோ பண்ணவங்க தான் நம்ம இமானுவேல் கேண்ட் வந்து அதாவது மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலைன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்திருக்காது, நியூட்டன் கிராவிட்டியை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அது எப்படிப்பா இது போட்டதுன்னா அந்த ஒரு தீசிஸ் ரேஷனலிஸ்ட்டாக ஒரு தோணுது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஏதோ ஒன்று இது எம்பிரிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடாது, எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டாக தியரிட்டிக்கல் ஃபிசிஸ்ட்டுக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த ஒரு விஷயம். எந்த அளவுக்கு தியரியும் அப்சர்வேஷனும் முக்கியமோ அந்த அளவுக்கு மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸும் ரியல் லைஃப் சினாரியோ ஃபிசிக்கல் எவிடன்ஸும் முக்கியம். அந்த ஒரு விஷயங்கள் தான் இங்கே இது பண்ணிகிட்ருக்கு. அப்படியே போக போக தான் அப்புறம் 17th century மைக்ரோஸ்கோப்லாம் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் ஜேம் தியரிக்கு முன்னாடி வந்து மைக்ரோஸ்கோப் வந்ததும் அதுக்கு முன்னாடியே ஒருத்தரோட ரேஷனலிஸ்ட் தாட் வந்தது. அவர் பேர் வந்து நல்ல பேர் ஏதோ இம்மல் வயசோ ஏதோ அவர் லேடிஸ் நிறையா பேர் இறப்பாங்க. அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா சரியாயிருங்கிறது அவரோட ஒரு தியரி, அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தியரி. ஆனால் அந்த காலத்தில் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க ஏற்றுக்காததுனால இந்த மைக்ரோஸ்கோப்பில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது வந்து ஒரு விஷயமாக வந்தது. இதே மாதிரி தான் நீங்கள் அங்கேயும் போகலாம். ஃப்ளாட் எர்த்தர்ஸ் இருக்கிற காலத்தில் ரவுண்ட் எர்த்துன்னு ஒருத்தவங்களாம் ஒரு இந்த கன்ஸ்ட்ரக்ட் வந்து எந்த அளவுக்கு தேவைன்னா இந்த மெட்டாஃபிசிக்கல் அந்த அளவுக்கு அது இருந்தால் தான் சயின்ஸ் எவால்வ் ஆகும். அதை நோக்கி தான் போகணும். அந்த மாதிரி நீங்கள் அடுத்து வந்தீங்கன்னா அப்புறம் காக்ரேன் வந்தார். ஆர்ச்சி காக்ரேனும் சாக்கெட் அவங்க 2 பேரும் வந்து தான் எவிடன்ஸுக்கு ஒரு ஹையரார்க்கி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டு எவிடன்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஹையரார்க்கி இருக்குது. லோ எவிடன்ஸ்னால் இந்த கேஸ் சீரீஸ்லேருந்து கிடைக்கிற எவிடன்ஸு, நார்மல் பேசிக் நார்மலாக என்ன சொல்கிறது, ஒரு அனெக்டோடல் எவிடன்ஸ். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனா அனெக்டோடல் எவிடன்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ இன்ட்யூட்டிவாக இருக்கிறவங்கள எப்படி எம்பிரிக்கலாக இந்த ரேஷனலிஸ்ட் ஐடியாவை எப்படி எம்பிரிக்கலாக இருக்கும்போது அது அனெக்டோடல் எவிடன்ஸ். இந்த மாதிரி அனெக்டோட்ஸை எவிடன்ஸாக இருக்கிறது தான் அவங்க லோ குவாலிட்டி எவிடன்ஸாக வச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு மட்டும் தோன்றது இந்த மாதிரி, ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் தோணும் போது காக்னேட்டிவ் பயாஸ் இருக்கலாம், கன்ஃபர்மேஷன் பயாஸ் இருக்கலாம். அதனால் அந்த அனெக்டோட்டல் எவிடன்ஸு கேஸ் ரிப்போர்ட்ஸுங்கிறது கூட அவங்க லோ குவாலிட்டி எவிடன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஹை குவாலிட்டி எவிடன்ஸ் ஆகும்போது தான் சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ. அதாவது இதே மாதிரி பல பேர் பண்ணியிருக்கணும், இதே மாதிரி கேஸ் ரிப்போர்ட்ஸ் பல சென்டர்ஸில் மல்டி சைட்ஸில் பண்ணியிருக்கணும், அதை இல்லைனா பல ஆர்டிக்கலில் இருந்த மொத்தத்தையும் சேர்த்து சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ பண்ணியிருக்கணும். இது ஒரே இன்டர்வென்ஷன் ஒரே கண்டிஷனுக்கு இந்த மாதிரி இருக்கிறது சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ. இப்போ ரேண்டம் கிளினிக்கல் ட்ரையல் இதெல்லாம் டாப் குவாலிட்டி. ரேண்டம் கிளினிக்கல் ட்ரையல்னால் ஒரு ட்ரக்கை ரேண்டமைஸ்டாக ஒரு சாம்பிள் ஆஃப் பாப்புலேஷனுக்கு கொடுத்து பார்த்து அது மூலமாக நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணுறது. எதுக்காக எவால்வ் ஆகிறத பற்றி சொல்கிறோம். இப்போ அங்கே இருக்கும்போது இந்த அனெக்டோட்டல் எவிடன்ஸ்லாம் நம்ம
லாஜிக்கல் பாசிட்டிவிஸ்ட் காலத்துலேயே இருந்தோம்னா அனக்டோட்டல் எவிடன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே தூரம் ஒதுக்கிடுவாங்க. அதனால தான் இந்த ஹேண்ட் வாஷ் கான்செப்ட்டு, ஃப்ளாட் எர்த் கான்செப்டாக இருக்கும்போது அது வெறும் ஒரு டிபேட்டாக இல்லாமல் ஃப்ளாட் எர்த் கான்செப்ட்லாம் நிறைய பேர் தூக்கில் போட்டாங்க, ரவுண்ட் எர்த்தர்ஸை. அந்த மாதிரி இருக்கும்போது லாஜிக்கல் பாசிட்டிவிஸ்ட் காலத்தில் தான் இந்த ஹேண்ட் வாஷ் இந்த ப்ராப்ளம் வந்தது. அது வந்து அனக்டோட்டல் எவிடன்ஸ் உன்னோட இது வச்சு நம்மளால் யோசிக்க முடியாது, உனக்கு அது சரியாக இருக்கலாம் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணால் அது ஒரு லோ குவாலிட்டி எவிடன்ஸாக அவங்க கொண்டு வந்தாங்க. அதை வந்து அந்த லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டியாக மாற்றணும்னா அந்த மாதிரி ஒரு கேஸ் ரிப்போர்ட் இருக்கணும். கேஸ் ரிப்போர்ட்டும் லோ குவாலிட்டி. அதுக்கப்புறம் அதை வந்து சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ பண்ணணும், ரேண்டம் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணணும். இந்த மாதிரிலாம் அவங்க கொண்டு வரும்போது அப்படியே எவால்வ் ஆகுது. ஹையரார்கி எவிடன்ஸுக்கு ஒரு ஹையரார்கி உருவாகுது. லோ குவாலிட்டி எவிடன்ஸு, ஹை குவாலிட்டி, டாப் டயர் எவிடன்ஸு, பாட்டம் டயர் எவிடன்ஸு. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே லாஜிக்கல் பாசிட்டிவிசம் இவங்களாம் வராங்க. அப்புறம் கிரிட்டிக்கல் ரேஷனலிசம் கால் பாப்பர் வராது. கால் பாப்பர் வந்து தான் நீங்கள் ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டின்னு சொல்லும் போது ரேண்டம் கிளினிக்கல் அதுக்கு வந்து அதை வந்து ஃபால்சிஃபை பண்ணுறதுக்கான இடத்த அது கொடுக்கணும். அப்போ தான் திரும்பி நம்ம அதை டெஸ்ட் பண்ண முடியும். அது வந்து என்றைக்குமே அப்சல்யூட்னு கருதக்கூடாதுன்னு அப்போ கிரிட்டிக்கல் ரியலிசம் ராய் பாஸ்கர் வர்றாரு. ராய் பாஸ்கர் வந்து என்ன சொல்கிறாரு, அதாவது தியரிஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் தட் ஹேஸ் டு பி applied in a real world experience and which is nothing but a experiment, empirical-ஆ இது பண்ணணும் அப்படின்னு ராய் பாஸ்கர் கிரிட்டிக்கல் ரியலிசம் அப்படின்றது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிலாசபிஸ், கான்செப்ட்ஸ், தீசிஸ், ஆன்டி தீசிஸ் இதெல்லாம் சிந்தசிஸ் ஆகி தான் இப்போ எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் ரன் ஆகிட்டு. இது சொல்லி முடிக்கும் போதே எந்தெந்த மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. இப்போவும் சில விஷயங்கள் ரேஷனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது எதுக்காக இப்போ சொல்ல வரேன்னா, எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் ஹாஸ் ஆல்வேஸ் ஃபேவர்டு எம்ப்ரிசிஸ்ட்டுங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அதிகமாக ஃபேவர் பண்ணியிருக்கு ரேஷனலிஸ்ட்டை விட. இவங்களோட இதெல்லாம் அனக்டோட்டல் எவிடன்ஸாக போயிடும், இல்லைன்னா மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸ் இந்த மாதிரி போயிடும். ரேண்டம் கிளினிக்கல் ட்ரையல், அதனால தான் ரேண்டம் கிளினிக்கல் இப்போ வந்து ஹை குவாலிட்டி எவிடன்ஸாக அந்த ரேண்டம் கிளினிக்கல் ட்ரையலு, சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஓரளவுக்கு ரிஃபைன் ஆகி நீ சொல்கிறதையும் நான் ஒத்துக்காமலாம் இல்லை, ஆனால் உன்னோடது வந்து லோ குவாலிட்டி எவிடன்ஸ், எங்களுக்கு அது ஹை குவாலிட்டியாக மாற்றணும்னா இது பண்ணணும் அப்படின்னு. சரி, இவ்வளோ வந்துருச்சுல, இன்னுமே ஸ்கெப்டிக்காக இருக்குன்னா இந்த ஹை குவாலிட்டி எவிடன்ஸ் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் என்ன, அது எதனால் வந்து இன்னும் நான் ஸ்கெப்டிக்காக இருக்கேன் அப்படிங்கும்போது நான் ஒன்றும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன ஒன்றுன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் டேட்டா ரெக்வயர் பண்ணணும். எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் வந்து அது மூலமாக கிடைக்கிற டேட்டாவை இது பண்ணணும். ஆனால் கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸுங்கிறது தனி. அதுக்கு எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் அப்ரூவ் பண்ண டேட்டா மட்டுமே தேவை கிடையாது. கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸ்னு ஒன்று இருக்குது. இந்த அனக்டோட்டல் எவிடன்ஸுங்கிறது மேபி லோ குவாலிட்டி எவிடன்ஸ் அக்கார்டிங் டு எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன். ஆனால் அக்கார்டிங் டு அ ஃபிசிஷியன் இஸ் கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இஸ் equally important to as much as the data acquired from a evidence based medicine approach. இது நான் சொல்ல வரேன். இந்த ஹை குவாலிட்டி எவிடன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் பேசலாம் அப்படிங்கும்போது அது நான் ஏன் ஸ்கெப்டிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.